Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த எஃப்ங்கிற மேப்பை செட்டபிள் நார்மலைஸ் பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன்லேருந்து டிஃபைன் பண்ணி அதிலேருந்து சிஏபியோட டியூவலுக்கு டிஃபைன் பண்ணி அதை வந்து லீனியர், அதே நேரத்தில் அது கண்டினியூஸாகவும் இருக்குது, அதை வந்து லாஸ்ட் கிளாஸில் ப்ரூவ் பண்ணோம். இப்போ இந்த கிளாஸில் வந்து இது ஒரு சர்ஜெக்டிவ் மேப்பு அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஐசோமெட்ரி, அதை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சர்ஜெக்டிவ் ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அதுலேயே அந்த சர்ஜெக்டிவ் ப்ரூஃப்லேயே வந்து இது ஐசோமெட்ரிங்கிறதும் வந்து கன்க்ளூட் ஆயிரும். ஸோ சர்ஜெக்டிவ்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். லெட் G belongs to CAB star. ஸோ இது சர்ஜெக்டிவ்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, there exists Y belongs to prove there exists Y belongs to NB of AB such that G of X equal to F suffix Y of X equal to integral A to B X dy. Okay, for all X belongs to CAB. இதை சொல்லணும் நம்ம, இதை சொல்லணும். ஆனால் நேற்று கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் நம்மக்கிட்ட கிடச்சிதுன்னா அதுக்கு வந்து யூனிக்காக ஒரு ஒய் கண்டுபிடிக்க முடியும் இன் NB ஆஃப் நார்மலைஸ்ட் பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் ஆன் AB சச் தட் இந்த இன்டெக்ரல் வந்து இன்டெக்ரல் A to B X dZன்னு வரப்போது ஃபார் Z belongs to BV of AB. அதாவது Z வந்து BV of ABயில் இருந்தால் நம்மளால் ஒரு யூனிக் ஒய் கண்டுபிடிக்க முடியும் சச் தட் இந்த இன்டெக்ரல் வந்து சேம். அப்போ நம்ம என்ன சொன்னால் போதும்னா, கொடுத்துருக்க ஜிக்கு ஒரு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது சச் தட் G of X equal to integral A to B X dz. இதை நம்ம சொன்னால் போதும், ரைட்? ஸோ இட் இஸ் enough to prove there exists a bounded variation function Z such that G of X equal to integral A to B X dz for all X belongs to CAB. ஸோ இதை சொல்லிட்டோன்னா இதிலேருந்து அந்த யூனிக் ஒய்யை கண்டுபிடிச்சி அது அந்த யூனிக் நார்மலைஸ் பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷனுக்கு இந்த ரெண்டு இன்டெக்ரலும் சேமு. ஸோ இந்த இன்டெக்ரல் வந்து நத்திங் பட் G of X, ஆனால் இந்த இன்டெக்ரல் இஸ் நத்திங் பட் Fy of X. ஸோ அதுலேருந்து இந்த ஃபேக்ட் வந்து டெரைவ் ஆயிரும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது, அது மட்டும் இல்லை G of X ஈக்குவல் டு இன்டெக்ரல் A to X இன்டெக்ரல் A to B X dz. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஜியோடைய எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ CAB இது வந்து சப்செட் ஆஃப் செட்டபிள் பவுண்டட் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் AB. இதை வந்து நான் பவுண்டடுக்கு வந்து நான் L இன்ஃபினிட்டியோட நோட்டேஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். L infinity இது வந்து என்னென்னா set of all X from AB to F such that X is bounded function. X is a bounded function. இப்போ நம்ம க்ளோஸ்டு சப்ஸ்பேஸில் ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் இருக்குது. பை ஹேண்ட்பனாக் எக்ஸ்டென்ஷன் நமக்கு ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் L இன்ஃபினிட்டியில் கிடைக்கும். ஸோ பை ஹேண்ட்பனாக் எக்ஸ்டென்ஷன் தியரம் தேர் எக்ஸிஸ்ட் a F in L infinity of AB இதோடைய டியூவலில் such that F restricted on CAB இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஃபங்க்ஷன் G. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்.
இது ஏற்கனவே நம்ம ஒரு ரிசல்ட்டாக ஸ்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு அதை ஒரு குயிக்காக ஒரு ரிவிஷன் மாதிரி இங்கே கொடுத்துட்றேன். ஸோ நம்ம வந்து ஒரு சப்ஸ்பேஸை வந்து எடுத்துக்கிறப்போம். லெட் எக்ஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஸ்பேன் ஆஃப் CT where T belongs to AB, span of CT as a subspace of L infinity of AB. இங்க CTங்கிறது என்ன? where CT equal to where CA equal to 0 for every T belongs to AB, அல்லது இங்க S ன்னு மாத்திக்கலாம், S belongs to AB, and CT of Sங்கிறது என்ன? CT of Sங்கிறது வந்து 1 if S belongs to 0 if S does not belongs to A, T. அதாவது இந்த CTங்கிறது என்ன? characteristic function of இந்த interval left side open A, right side closed T. அப்போ CTங்கிறது வந்து characteristic function of இந்த interval, CAங்கிறது 0 function. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து எல் இன்ஃபினிட்டியில் இருக்குது, ஏன்னா எல்லாமே பவுண்டட் ஃபங்க்ஷன். அப்போ இதோடைய ஸ்பேன் பார்க்குறோம், அதை வந்து எக்ஸ் இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிறோம், ரைட்? இப்போ இந்த எக்ஸ் இன்ஃபினிட்டியில் எல் இன்ஃபினிட்டி நாம வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னா இதுவும் ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ். அதே நேரத்தில் எஃப் வந்து கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் ஆன் எல் இன்ஃபினிட்டி. ஸோ அதை வந்து இங்கே எக்ஸ் இன்ஃபினிட்டியில் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ எஃப் வந்து ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் ஆன் எக்ஸ் இன்ஃபினிட்டி, ஏன்னா அது வந்து ஒரு பிகர் ஸ்பேஸ்லேயே வந்து கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல். இப்போ நம்ம எஃப் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால நம்மளால் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ டிஃபைன் z of t equal to f of c suffix t for every t belongs to AB. ஓகே, இப்படி டிஃபைன் பண்ணோம்னா இது வந்து வெல் டிஃபைன்ட், ஏன்னா வந்து எஃப் ரெஸ்ட்ரிக்டட் டு எக்ஸ் இன்ஃபினிட்டி தான். எஃப் வந்து ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல். ஸோ அதனால் இதுவும் வந்து ஒரு வெல் டிஃபைன் ஃபங்க்ஷன் வரப்போகுது. இப்போ இப்படி டிஃபைன் பண்ணோன்னா நம்ம வந்து ஜெட்டை வந்து பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ அதுக்காக ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். லெட் பி ஈக்குவல் டு S0 S1 எக்ஸட்ரா Sn பார்ட்டிஷன் ஆஃப் ஏபின்னு எடுத்துக்கலாம். இப்போ சம்மேஷன் j equal to 1 to n modulus of S of Sj minus S of j minus 1. இது அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் பை டெஃபனிஷன் இது என்ன? திஸ் இஸ் summation j equal to 1 to n modulus of S of Sj. S of Sjங்கிறது வந்து f of c Sj minus f of c Sj minus 1. ஓகே, இப்போ c Sjங்கிறது வந்து அதாவது நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஓப்பன் இன்டர்வல் இருக்குது. இது Sj, இது Sj minus 1, இது Sj. CSJ minus 1ங்கிறது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இந்த இன்டர்வல், CSJங்கிறது வந்து இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இந்த இன்டர்வல். F வந்து லீனியர். அதே நேரத்தில் இந்த இன்டர்வல் இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் CSJ பாருங்கள், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் Sj minus 1 Sj. இது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்னா இது வந்து என்னென்னா CSJ minus CSJ minus 1, ரைட்? F லீனியர். ஸோ F லீனியருங்கிறதுனால இது என்ன ஆக போகுதுன்னா சம்மேஷன் j equal to 1 to n modulus of f of c Sj minus 1 to Sj. ஓகே, ஸோ லீனியாரிட்டி படி இது வருது. இப்போ F வந்து ஒரு நம்பரை தான் கொடுக்குது. F ஆன் எனி எலமெண்ட் எக்ஸ் ஒரு நம்பர். ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, ஸோ ஃபார் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஃபார் எனி காம்ப்ளெக்ஸ் நான்-ஜீரோ ஃபார் எனி நான்-ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒமேகா, சைன் ஆஃப் ஒமேகா என்னென்னா sin of omega equal to mod omega divided by omega, right? non-zero complex number na 0 na sin of 0 என்ன? sin of 0 வந்து 0 ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா mod omega equal to sin of omega into omega, right? sin of omega into
ஒமேகா. ஸோ இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் ஒரு நம்பர் இருக்குது, அது வந்து ரியல் நம்பராக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம். ஆனால் மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஸோ ரியல் நம்பரையும் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு பார்க்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன, சைன் ஆஃப் ஒமேகா இன்டூ ஒமேகா. இது வந்து டபிள்யூ வந்து ஜீரோவாக இருந்தாலும் சைன் ஆஃப் ஜீரோ வந்து 0 இன்ட்டு 0, 0 இன்ட்டு 0 0 தான். ஸோ அந்த ஜீரோங்கிற நம்பருக்கும் இந்த ஃபேக்ட் ட்ரூ. ஸோ இந்த ஐடியாவை இங்கே யூஸ் பண்ணலாம். இந்த ஐடியாவை இங்கே யூஸ் பண்ணோன்னா சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n மாடுலஸ் ஆஃப் z ஆஃப் sj மைனஸ் z ஆஃப் sj மைனஸ் 1. இது என்ன வந்திருக்குன்னா சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n மாடுலஸ் ஆஃப் f ஆஃப் c tj மைனஸ் 1 tj. ஓகே, ஸோ இதை இப்போ எப்படி எழுதலாம்னா சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n kj இன்ட்டு f ஆஃப் c tj மைனஸ் 1 tj. ஓகே, வேறு கேஜேங்கிறது என்ன, கேஜேங்கிறது வந்து சைன் ஆஃப் f ஆஃப் c tj மைனஸ் 1 to tj, ரைட். ஏன்னா ஒமேகா மாட் ஒமேகாங்கிறது என்ன, சைன் ஆஃப் ஒமேகா இன்ட்டு ஒமேகா. ஸோ ஒமேகாவை எழுதிட்டோம், சைன் ஆஃப் ஒமேகாவுக்கு பதிலாக இந்த கேஜேங்கிற நோட்டேஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடி கேஜே வந்து லீனியர், சாரி எஃப் வந்து லீனியர். எஃப் லீனியர்னால் இந்த கேஜே எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ உள்ளே எடுத்துகிட்டு போனோன்னா இது என்ன ஒன்றா, திஸ் இஸ் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n, திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் லீனியருங்கிற அந்த ஃபேக்டரை யூஸ் பண்ணுறோம், எஃப் லீனியர். ஸோ எஃப் ஆஃப் summation j equal to 1 to n kj c of tj minus 1 tj. okay, இப்போ இது நான் நெகட்டிவ் நம்பர், இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து நான் நெகட்டிவ் நம்பரு, f வந்து பவுண்டட். ஸோ அதனால் இந்த ரைட் ஹேண்ட் சைடு குவான்டிட்டி வந்து less than or equal to norm f into norm of x, ரைட், norm of x. ஸோ இதை தான் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து கேஜேங்கிறது என்ன, கேஜேங்கிறது வந்து சைன் வந்து ஐதர் 1ஆக இருக்கும் அல்லது அதாவது மாடுலஸ் ஆஃப் சைன் வந்து என்ன 1 அல்லது 0, ரைட், 1 அல்லது 0. அப்போ இந்த குவான்டிட்டி கேஜே வந்து மாட் கேஜே வந்து லெஸ் than or equal to 1. அதே நேரத்தில் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் அதுவும் வந்து 0 or 1. அப்போ இந்த எக்ஸுடைய சுப்டாம் வந்து என்ன வரப்போகுதுன்னா இட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, ரைட். வேர் எக்ஸ் ஈக்குவல் டு வாட், எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n கேஜே சி ஆஃப் டிஜே மைனஸ் 1 டிஜே. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, ரைட், நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா கிவன் பார்ட்டிஷன் வேரியேஷன் ஆஃப் z for the given partition is less than or equal to norm f into norm x infinity. இது வந்து 1. So this is less than or equal to okay. அப்போ இது true for any partition. So supremum over partition எடுத்தோம்னா so variation of z less than or equal to norm f. okay, அப்போ z வந்து ஒரு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன். எப்படி z டிஃபைன் பண்ணியிருக்கோம், z ஆஃப் t ஈக்குவல் டு f ஆஃப் ct. இப்போ இந்த z தான் வந்து நமக்கு தேவையான ஃபங்க்ஷன், ரைட். ஸோ z பிலாங்ஸ் டு bv ஆஃப் ab. ஸோ திஸ் இம்ப்ளை தேர் எக்ஸிஸ்ட் a unique y belongs to normalized bounded variation on ab such that integral a to b x dz equal to integral a to b x dy for every y belongs to CAB. ஆனால் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து fy ஆஃப் x. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து fy ஆஃப் x. அப்போ நம்ம வந்து இப்போ என்ன கன்க்ளூட் பண்ண போகிறோம்னா டு ப்ரூவ் g ஆஃப் x ஈக்குவல் டு இன்டகரல் a to b x dz. இதை மட்டும் நம்ம சொல்லியாச்சுன்னா போதும். ஸோ இதை சொல்லிட்டோன்னா என்ன ஆக போகுதுன்னா g ஆஃப் x ஈக்குவல் டு f சஃபிக்ஸ் y ஆஃப் xன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரேஷனுடைய ப்ராப்பர்ட்டியை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஸோ ஃபிக்ஸ்
x belongs to CAB for epsilon greater than 0, there exists a delta greater than 0 such that t comma s belongs to AB and mod t minus s less than delta imply modulus of x of t minus x of s இது வந்து less than epsilon. ஏன்னா வந்து x வந்து uniformly continuous on AB. ஸோ அதனால் இந்த ஃபேக்ட் வந்து ட்ரூ. இப்போ நம்ம இந்த டெல்டாவை யூஸ் பண்ணி ஒரு பார்ட்டிஷன் வந்து கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா let p equal to t0 etc tn be a partition of AB such that modulus of tj minus 1 tj, அதாவது distance between consecutive term இது வந்து less than delta by 2ன்னு எடுத்துக்கோங்க for j equal to 1 to n. okay, for j equal to 1 to n. okay, ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஸோ பிக்டோரியலாக ஒரு ஐடியாவை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் இதை வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை வந்து நம்ம நீங்கள் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரேஷன் அதோடைய டெஃபனிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை வந்து ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷனை வந்து வச்சு அப்ராக்சிமேட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபங்க்ஷனை வந்து யூஸிங் யூனிஃபார்ம் கண்டினியூட்டி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து t0 t1 t2 எக்ஸட்ரா இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் நம்மளால் வந்து ஒரு கரஸ்பாண்டிங்கான ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷன் கிடைக்கும். ரைட், கரஸ்பாண்டிங்கான ஸ்டெப் ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன பாருங்கள், இங்கே வந்து எஸ் வந்து இந்த ஃபஸ்ட் இன்டர்வலில் இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் t1 அண்ட் t0, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா t பிலாங்ஸ் டு tj மைனஸ் 1 tj, ஓகே, அண்ட் sj பிலாங்ஸ் டு tj மைனஸ் 1 tj. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் எக்ஸ் ஆஃப் எஸ்ஜே இது என்ன வரப்போகுது, ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டிஜே அண்ட் டிஜே மைனஸ் 1 லெஸ் தென் டெல்டா பை 2, டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட்ஸ் வந்து லெஸ் தென் டெல்டானா டிஸ்டன்ஸ் பிட்வீன் இமேஜ் வந்து லெஸ் தென் எப்சிலன். ஸோ அதனால் இந்த நம்பர் வந்து லெஸ் தென் எப்சிலன். ரைட், இந்த நம்பர் லெஸ் தென் எப்சிலன். ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ லெட் u equal to summation j equal to 1 to n x of sj into characteristic function of closed interval tj minus 1 tj. okay, ஒவ்வொரு சப் இன்டர்வல்லையும் sjங்கிற பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், x of sj பார்க்குறோம் டைம்ஸ் கரஸ்பாண்டிங் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். அப்போது இது வந்து ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷனை வந்து கொடுக்குது. ரைட், ஒவ்வொரு சப் இன்டர்வல்லையும் எக்ஸ் ஆஃப் எஸ்ஜே தான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து டிஸ்கண்டினியூஸ் அட் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து வேணால் ரைட் சைடு ஓப்பன் ரைட் சைடு ஓப்பன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். எக்ஸப்ட் ஆனால் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸில் வந்து இது டிஃபைன், எங்கெல்லாம் டிஃபைன் ஆகலையோ அங்கே வந்து எக்ஸ் ஆஃப் எஸ்ஜே எடுத்துக்கலாம் அல்லது எக்ஸ் ஆஃப் எஸ்ஜே ப்ளஸ் 1 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போது இந்த மாதிரி எடுத்தோம்னா u பிலாங்ஸ் டு L infinity of AB, right, u belongs to L infinity of AB and x of t mod x of t minus u of t, இது பாருங்க mod x of t minus u of t. ஸோ அப்படி பார்க்கும்போது tன்னு எடுத்தோம்னா t வந்து ஏதாவது ஒரு சப் இன்டர்வல்ல இருக்க போகுது. அந்த சப் இன்டர்வல் இங்கே வேல்யூ என்ன, ஸோ t பிலாங்ஸ் டு சம் சப் இன்டர்வல் tj மைனஸ் 1 tj. ரைட், லெஃப்ட் சைடு ஓப்பன் ரைட் சைடு சார் லெஃப்ட் சைடு க்ளோஸ் ரைட் சைடு ஓப்பன். எப்போன்னா ஃபார் j ஈக்குவல் டு 1 to n மைனஸ் 1 1 to n மைனஸ் 1, ஓகே 1 to n வச்சுக்கலாம், j ஈக்குவல் டு 1 to n. அப்போ jth when n ஈக்குவல் டு 1ன்னா நமக்கு வந்து ஓகே n 1 to n minus 1, t belongs to tn minus 1 tn னா அப்போ வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் எடுத்துக்கலாம். ரைட், அப்போ வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல், அதாவது
லாஸ்ட் இன்டர்வலை மட்டும் க்ளோஸ்ட்னு எடுத்துக்கிறேன், மற்றது எல்லாம் வந்து லெஃப்ட் சைடு க்ளோஸ் ரைட் சைடு ஓப்பன் எடுத்துக்கிறேன். இப்போ டி பிலாங்ஸ் டு ஏபின்னா டி பிலாங்ஸ் டு ஏபி இம்ப்ளை டி வந்து ஏதாவது ஒரு எலமெண்ட்டில் இருக்க போகுது, ஏதாவது ஒரு சப் இன்டர்வலில் இருக்க போகுது. அதில் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன? அதில் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து டி பிலாங்ஸ் டு ஏபி இம்ப்ளை டி பிலாங்ஸ் டு சம் சப் இன்டர்வல் tj minus 1 tj, right? But this imply u of t என்ன வரப்போகுது? u of t. அப்போ இந்த டெஃபனிஷனில் வந்து ஒரே ஒரு இந்த டெஃபனிஷனில் ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெஃபனிஷனில் ஒரே ஒரு சப் இன்டர்வலுக்கு மட்டும்தான் வந்து வேல்யூ வரப்போகுது. அது எங்கன்னா டி பிலாங்ஸ் டு இந்த இன்டர்வல், ஏன்னா மற்றதெல்லாம் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், ஸோ அதெல்லாம் 0 ஆக போகுது. அப்போ யூ ஆஃப் டி என்ன வரப்போகுதுன்னா எக்ஸ் ஆஃப் எஸ்ஜேன்னு வரப்போகுது, ரைட்? டி பிலாங்ஸ் டு இந்த இன்டர்வல் அல்லது டி பிலாங்ஸ் டு எண்ட் இன்டர்வல், எந்த கேஸ்லையும் வந்து இதுதான் வந்து ட்ரூன்னு வரப்போகுது. இப்போ இது ட்ரூனா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் யூ ஆஃப் டி, ரைட்? இது என்ன வரப்போகுது? ஏன்னா எஸ்ஜேயும் இந்த இன்டர்வலில் தான் இருக்குது, டியும் இந்த இன்டர்வலில் தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த லென்த் ஆஃப் த சப் இன்டர்வல் வந்து லெஸ் தேன் டெல்டா பை 2. ஸோ அதனால் இந்த குவான்டிட்டி வந்து லெஸ் தேன் எப்சிலன் வரப்போகுது. இது வந்து ட்ரூ ஃபார் எனி டி. ஸோ திஸ் இம்ப்ளை infinity norm of x minus u is less than or equal to epsilon, right? Infinity norm of x minus u less than or equal to epsilon. Okay, அதே நேரத்தில் f of u என்ன வரப்போகுது? and f of u என்ன? this is summation j equal to 1 to n, f லீனியரு, ஸோ அதனால் இந்த ஸ்கேலர் வெளியே வந்துடும். ஸோ f of c tj minus 1 tj plus x of sn minus 1, sorry sn, இங்கே வந்து x of sn f of c tn minus 1 tn. ஓகே, இப்போ மறுபடியும் f உடைய டெஃபனிஷன்லாம் யூஸ் பண்ணுங்க. ஸோ f ஓட டெஃபனிஷனை யூஸ் பண்ணீங்கன்னா இது என்ன வரப்போகுதுன்னா this is equal to summation j equal to 1 to n minus 1 x of sj. இதை நம்ம எப்படி எழுத முடியும்னா z of tj minus z of tj minus 1 c tj minus 1 tj. இது வந்து என்னன்னா c a tj minus c a tj minus 1. ஓகே, இப்போ லீனியாரிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா f of c tj minus 1 tj, இது வந்து என்னன்னா f of this by linearity minus f of c a tj minus 1. ஓகே, ஆனால் by definition என்ன? இது வந்து z of tj, right? z of tj minus z of tj minus 1. ஓகே, அப்போ summation j equal to 1 to n x of sj into f of c tj minus 1 to tj, இது என்ன வரப்போகுதுன்னா this is equal to summation j equal to 1 to n x of sj into z of tj minus z of tj minus 1, right? z of tj minus 1. ஆனால் இது என்ன? நம்மக்கிட்ட எக்ஸுங்கிற ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, ஜெட்டுங்கிறது வந்து பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன். அப்போ இது வந்து என்னென்னா ரீமான் சம் ஃபார் த பார்ட்டிஷியன் p ஃபார் த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் x வித் ரெஸ்பெக்ட் டு z. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு z. இது வந்து என்னன்னா f of u, யூவை வந்து நம்ம இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு f of u. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இன்டெக்ரல் a to b x dz பார்க்குறோம். ஸோ இதை வந்து ஒரு பார்ட்டிஷனை வச்சு அப்ராக்சிமேட் பண்ண முடியும்.
அந்த பார்ட்டிஷனோட சம்மு வந்து எஸ் பி எக்ஸ் ஜெட் such that இது வந்து less than epsilon. ஓகே, இது வந்து less than epsilon, ரைட்? அதே நேரத்தில் இந்த பார்ட்டிஷனை வச்சு நம்ம யூன்னு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அது வந்து என்னென்னா சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n x of sj into characteristic function of tj minus 1 to tj. ஓகே, எக்ஸப்ட் ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோம். மற்ற பாயிண்டில் இந்த நான் வந்து ரெண்டுமே ஓப்பன்னே போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து டிஜே மைனஸ் 1 அந்த n+1 பாயிண்ட்ஸை நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ரைட்? அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணுறோம். டிஃபைன் பண்ணிவிட்டு எப்படி இதை டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் மைனஸ் யூ இதோடைய இன்ஃபினிட்டி நாம் வந்து லெஸ் தென் எப்சிலன், ரைட்? இதோடைய இன்ஃபினிட்டி நாம் வந்து லெஸ் தென் எப்சிலன் அண்ட் எஃப் ஆஃப் யூ வந்து இந்த ரீமான் சம், ரைட்? எஃப் ஆஃப் யூ வந்து இந்த ரீமான் சம். அப்போ நம்ம இப்போ என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னா மாடுலஸ் ஆஃப் இன்டகரல் ஏ டு பி எக்ஸ் டிசெட் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இதை பார்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இன்டகரல்னு சொல்லணும். ஸோ இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் யூவை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணிங்கன்னா this is modulus integral a to b x dz minus f of u plus f of u minus gx, okay, minus gx. So triangle inequality use பண்ணுங்க. So triangle inequality use பண்ணோம்னா this is less than or equal to modulus integral a to b x dz minus f of u plus f of u. f of uங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம். எஃப் ஆஃப் யூங்கிறது வந்து அந்த ரீமான் சம் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி வந்து எஃப் உடைய ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஸோ நான் ஜிக்கு பதிலாக எஃப்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி வந்து லெஸ் தென் எப்சிலன், ஏன்னா எஃப் ஆஃப் யூ வந்து இந்த ரீமான் சம், ரைட்? எஃப் ஆஃப் யூ ரீமான் சம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி லெஸ் தென் எப்சிலன் ப்ளஸ் ரெண்டாவது குவான்டிட்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எஃப் இன்டு நாம் ஆஃப் யூ மைனஸ் எக்ஸ், ரைட்? ஆனால் நாம் ஆஃப் யூ மைனஸ் எக்ஸும் வந்து லெஸ் தென் எப்சிலன். அதையும் நம்ம வந்து அந்த மாதிரி தான் வந்து அந்த பார்ட்டிஷனை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது இங்கே வந்து என்ன வரப்போகுதுன்னா திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எப்சிலன் ப்ளஸ் நாம் எஃப் இன்டு எப்சிலன், தட் இஸ் எப்சிலன் இன்டு 1 ப்ளஸ் நாம் எஃப், ரைட்? எப்சிலன் இன்டு 1 ப்ளஸ் நாம் எஃப். இப்போ ஒரு எப்சிலன் கொடுத்தா நம்மால் வந்து ஒரு பார்ட்டிஷன் கண்டுபிடிக்க முடியும். அதே நேரத்தில் யூன்னு ஒரு ஃபங்க்ஷன், அந்த பார்ட்டிஷனை வச்சு யூன்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியும். இந்த ஃபங்க்ஷன் எல் இன்ஃபினிட்டி ஆஃப் எக்ஸில் இருக்குது, எல் இன்ஃபினிட்டி ஆஃப் ஏபியில் இருக்குது. சச் தட் எஃப் ஆஃப் யூங்கிறது வந்து இந்த ரீமான் சம்மாக வருது. அதே நேரத்தில் மாடுலஸ் ஆஃப் இன்டகரல் ஏ டு பி எக்ஸ் டிசெட் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் அது என்ன வருதுன்னா லெஸ் than or equal to எப்சிலன் இன்டு 1 ப்ளஸ் நாம் எஃப்னு வருது. இது வந்து ஃபார் எவரி எப்சிலன் இது வந்து ட்ரூ. Hence integral a to b x dz this is equal to g of x, right? This is equal to g of x. ஆனால் இது வந்து equal to integral a to b x dy which is equal to fy of x, where y-ங்கிறது என்ன ஒரு unique normalized function satisfying in the condition integral a to b x dz equal to integral a to b x dy. Okay, இப்போ நம்ம இந்த ஜெட்டுங்கிற ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா வேரியேஷன் ஆஃப் ஜெட் இது வந்து லெஸ் than or equal to நாம் எஃப்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம இங்கே என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா ஜி பிலாங்ஸ் டு சிஏபி ஸ்டார்னா ஜிஏபி ஸ்டார்னா நம்மால் ஒரு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியும் such that g of x equal to integral a to b x dz for every x in CAB. இதிலிருந்து பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் கிடைச்சதுன்னா நம்மளால் யூனிக் நார்மலைஸ்டு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியும், நார்மலைஸ்டு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியும் such that இந்த இன்டெக்ரல் சேம். ஆனால் இந்த இன்டெக்ரல் வந்து f suffix y of x. ஸோ அதனால் f suffix y of x equal to g of x for any g there is a unique normalized function satisfying in the condition. Okay,
இப்போ நம்ம வந்து ஐசோமெட்ரி மட்டும் சொல்லணும். ஸோ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டோம்னா norm of f suffix y is less than or equal to variation of y. இதை வந்து நம்ம பிகினிங் ஆஃப் த ப்ரூஃப்லேயே வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த யூனிக் நார்மலைஸ்டு வேரியேஷன், யூனிக் நார்மலைஸ்டு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் கிடைக்கும் இல்லையா, இதோடைய ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னா வேரியேஷன் ஆஃப் ஒய் இந்த யூனிக் ஃபங்க்ஷன் less than or equal to variation of z. ஓகே, less than or equal to variation of z. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, ஸோ திஸ் இஸ் less than or equal to variation of z. ரைட்? இப்போ வந்து நம்ம இந்த zன்னு நமக்கு கிடைச்சது இல்லையா, அல்லது நம்ம டிஃபைன் பண்ணோம் இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்? ஒய்ங்கிறது வந்து the unique normalized bounded variation function corresponding to z. ஸோ அதனால் இது ட்ரூ. ஆனால் வேரியேஷன் ஆஃப் z வந்து, ஸோ இது வந்து என்ன, ஸோ திஸ் இஸ் norm of this is less than or equal to variation of z. ஏன்னா வந்து z வந்து நம்ம f வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கோம். வேரியேஷன் ஆஃப் z வந்து less than or equal to norm f. ரைட்? less than or equal to norm f. ஏன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா வேரியேஷன் ஆஃப் z for a partition is less than or equal to norm f plus epsilon. இதை தான் வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தோம். வேர் எஃப்ங்கிறது வந்து ஹேண்ட்மேனாக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் g. ஸோ அதனால் இது வந்து less than or equal to norm f, but norm f is less than or equal to norm g. ரைட்? norm f is less than or equal to norm g. ஏன்னா எஃப்ங்கிறது வந்து ஹேண்ட்மேனாக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் g. ஆனால் நம்ம ஜியை வந்து என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா எஃப்ஒய்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ரைட்? ஜியை வந்து எஃப்ஒய்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ இந்த இன்இக்வாலிட்டியை கம்பேர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா norm of f suffix y equal to variation of y. ஓகே, அப்போது இந்த மேப் வந்து f of y, so hence norm of fy equal to variation of y for every y belongs to normalized bounded variation function on AB. Hence, so this imply f of y என்ன, norm of f of y which is norm of f suffix y that is equal to variation of y. ஆனால் variation of yங்கிறது தான் வந்து norm of y in normalized bounded variation norm linear space. அப்போது இந்த மேப் வந்து from NBVAB to C star அல்லது C of AB ஓட dual, இது வந்து ஒரு ஐசோமெட்ரி மேப். ஹென்ஸ் இது வந்து ஒரு சர்ஜெக்டிவ் ப்ரூவ் பண்ணிட்டோம், ஐசோமெட்ரியும் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன வியூ பண்ண முடியும்னா சிஏபியோடைய டியூவல் வந்து நார்மலைஸ்டு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் ஏபி. ஓகே, ஸோ இதோட இந்த ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் ஒரு விஷயம் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஒய் வந்து ஒரு நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன், எஃப் சஃபிக்ஸ் ஒய் வந்து ஒரு பாசிட்டிவ் லீனியர் ஃபங்க்ஷனல், அதே நேரத்தில் கான்வர்ஸும் ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரூவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.